பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வரை எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. நம்ம சரவணன் வந்து சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பாண்டியன் இருந்துட்டு எனக்கு யார் இருக்காங்க அந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்காக, எனக்குன்னு அந்த வீட்டில் யாருமே இல்லை, எல்லாமே அந்த குடும்பம் தான் நினச்சி வெகுளியாக நான் இருந்துட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது எல்லாரும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ வஞ்சகத்தோடு இருந்திருக்காங்கன்னு. இப்போ தான் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயமா வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஒருத்தனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுலேருந்து அவன் கால் தரையிலேயே படலை. ஏன்னா ஒரு மனுஷனை கூட அவன் மதிக்க மாட்டேன்றான். அவன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கிறான். இன்னைக்கு உங்கள் அம்மா என்ன எப்பயோ நடந்த எல்லா விஷயத்தையும் இப்போ சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து ரொம்பவே வருத்தத்தோடு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பழனி இருந்துட்டு, மச்சான் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் எனக்கு புரியுது, அக்கா கிட்ட நான் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன், உங்கள் பக்கம் நான் பேசுகிறேன், சரவணனும் உங்கள் பக்கம் இருப்பான், வீட்டில் எல்லாருமே உங்கள் பக்கம் இருப்பாங்க மச்சான், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி இருந்துட்டு, நீங்கள் வீட்டில் இவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் கோயிலுக்கு போன விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்தா இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கல்லாதம்மா, ஏமா இப்படி பண்ணீங்க, எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பிரச்சனையை இன்னும் கொஞ்சம் பெருசாக தானே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம பாண்டியன் வந்து கேட்டுறாங்க. உங்களை நான் என் அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் என்னை கேட்க வச்சிட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் காந்திமதி மேலே ரொம்பவே கோவத்தோடு இருக்கார். அதோட இன்னைக்கான பிரபா முடிச்சிருக்காங்க.